வணக்கம். பாஜகவினுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடிய 65க்கும் அதிகமான முக்கியமான நபர்களை தூக்கி எறிந்திருக்கிறது பாஜகவினுடைய தலைமை. அதில் ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் மாளவியா. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சமூக ஊடகங்களில் புழங்குபவர்களுக்கு நன்றாக தெரிந்த பெயர் அமித் மாளவியா. உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நேரத்தில் பாஜகவினுடைய சமூக ஊடகங்களை கடந்த 12 வருடங்களாக நிர்வகித்து கொண்டு வரக்கூடிய பொய்களின் ஃபேக்டரியை ஒருங்கிணைத்து கொண்டிருந்த அமித் மாளவியாவை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தற்போது தூக்கி எறிந்திருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒன்றே தாங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு தலைமுறை, ஒரு ஜெனரேஷன் பாஜகவை முழுமையாக நிராகரித்திருக்கிறது. பாஜக இனி வேண்டாம், அது இந்திய நாட்டிற்கு ஆபத்து என்பதை இந்த புதிய ஜெனரேஷன் முடிவெடுத்திருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா அமைப்பினர் டெல்லியில் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அவசரமாக மோடி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். கூட்டி என்ன சொல்கிறார்? பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள், மிக முக்கியமான பாஜகவினுடைய தலைவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இனிமேல் எக்ஸ் தளங்களிலிருந்து வெளியேறுங்க, இன்ஸ்டாகிராமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 தினங்களாக இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஃப்ரெண்டு மோடி, அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறானுங்க ஆர்எஸ்எஸ் காரனுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு மோடி இந்தியாவுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கார் பாருங்க அப்படின்னு வடை சுடக்கூடிய நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய புதிய தலைமுறை அதை நிராகரித்திருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை முழுமையாக புரிந்து அதை சரியாக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் பாஜக தான். நீங்கள் காங்கிரஸ் கட்சியினர் கடந்த 6 வருடங்களில் தான் ஹிந்தியிலேயே ட்வீட் பண்ணுறாங்க அவங்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலத்தில் தான். அப்போ அந்த அளவிற்கு அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். அப்போ சமூக ஊடகங்களுடைய வலிமையை புரிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஒட்டுமொத்த பொய்களையும் அதன் வழியாக கொண்டு வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த, குறிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவுடைய ஒரு தலைமுறையே அதை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது முடியலை. ஏன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வழியாக புதிய தலைமுறை டாக்டர் அம்பேத்கரை படிக்கிறார்கள், பகத்சிங்கை படிக்கிறார்கள், அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி படிக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை படிக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட ஒரு புதிய தலைமுறை ஒட்டுமொத்தமாக மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எதிராக களமிறங்கி இருக்கிறது. இதில் அமித் மாளவியா இதை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு இந்திய இளைஞர்கள் மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒருங்கிணைத்ததில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. யாராவது மறக்க முடியுமா? உங்களுக்கு ஒரே ஒரு பழைய செய்தியை ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில் ராஜஸ்தானில் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் செல்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். சமூக ஊடகங்களில் பாஜக பீக்கில் இருக்கிற டைம். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு முதுபெரும் தலைவர், அவருடைய பையனாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வயதான நிலையில் அவருடைய தகப்பனரான முலாயம் சிங் யாதவை அடித்து போட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பினோம். அது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டது என்று பெருமிதத்தோடு பேசினார் அமித்ஷா. அப்போ கடந்த காலங்களில் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து உருவாக்கிய பொய்கள் இருக்கிறதல்ல, அதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை செலுத்தி இருந்தது. அதை நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருந்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இன்றைக்கு உஷாராக இருக்கிறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக இன்றைக்கு களத்தில் வருகிறார்கள். ஒன்றுமில்லை, ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபேஸ்புக்கினுடைய ஹெட்டாக இருந்த அங்கி சர்மான்னு ஒருத்தர், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அங்கி சர்மா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு கடந்த காலத்தில் வந்தது. என்ன தெரியுமா? தேர்தல் காலங்களில் இந்த ஃபேஸ்புக்கினுடைய இந்திய தலைவராக இருக்கக்கூடிய அங்கி சர்மா
மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவிற்கும் எந்த அளவிற்கு உதவிகரமாக இருந்தார் அப்படிங்கிறது அம்பலமானது. அந்த அளவிற்கு சமூக ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் பிறகு என்ன நடந்தது? இன்ஸ்டாகிராம் அதை முடக்குவதற்கும் பல்வேறு விஷயங்களெல்லாம் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் அது அவங்களாலே முடியலை. ஏன் முடியலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் பெருமளவில்னா 90% அதிகமான இளைஞர்கள் என்ன அப்படின்னா பாஜக அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக வரக்கூடிய அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக, அதை பார்க்கக்கூடிய நபர்களாக இந்திய இளைஞர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக போயிருக்கிறது. அதனால தான் இனிமேல் அமித் மாளவியாலாம் உட்கார வச்சுருந்தா வேலைக்காகாது அப்படின்னு ஜார்க்கண்டை சார்ந்த தீபக் மஸ்கி என்று சொல்லக்கூடிய நபரை புதிதாக பொறுப்பேற்க வைத்திருக்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மோடி அங்கிள், அதே மாதிரி மோடி ஃப்ரெண்டு, அதே மாதிரி மோடி தாத்தா, இப்படின்ற பல பெயர்களில் பல விஷயங்களை இவர் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பொய்யான செய்திகளை தொடர்ந்து அவர்கள் இது மொழியாக பரப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அது எந்த விதத்திலையும் இந்திய இளைஞர்கள் மத்தியில் எடுபட போகிறதில்லை அப்படிங்கிறது மட்டும். நீங்கள் ஒரு 65 பேர்களை நீங்கள் நீக்கம் செய்யலாம், புதிதாக அந்த இடத்துல ஒருத்தரை கொண்டு வரலாம். ஆனால் உங்களுடைய சித்தாந்தம் தான் இந்தியாவிற்கு பிரச்சனையே. ஆட்கள் மாற்றுறதுனால அந்த சித்தாந்தத்தினுடைய இது போயிடுமா? அந்த சித்தாந்தம் இந்தியாவிற்கு ஆபத்தானது, இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தானது. அதனால் அதை இந்திய இளைஞர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக அவர்கள் சமூக ஊடகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் கடந்த இந்த காக்ரோச் ஜனதா அமைப்பினருடைய இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இவங்க பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய அளவில் தொய்வை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் போடக்கூடிய பதிவுகளை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்கள், எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணுறாரு பாருங்கள். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மோடி அமித்ஷாவினுடைய கேம்பஸுக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.